இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணேன், அதனால் அது வானல்லே இருக்குது. முட்டை ஆம்லேட்டு. ஆல்ரெடி இன்னொரு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் சோடா போட்டுட்டு இருக்கேன். ஸ்பெஷல் தான். கீரை ரொம்ப நாள் ஆச்சு, வெயிலுக்கு நல்லாயிருக்கும் கீரை. அரைக்கீரை வாங்கியிருந்தேன். நேற்று மாமியார் கிட்டே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி கீரை செய்யணும்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி நான் தான் சமையல். மாமியார் நீ செஞ்சிருமா அப்படின்னாங்க. கீரைலாம் நான் சூப்பராக சமைப்பேன், அதனால் மாமியார் என்ன செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து கீரை சாப்பாடு சூடாக இப்போ தான் வடித்து வச்சுருக்காங்க. சாப்பாடு சூடாக ரெடியாக இருக்குது. அடுப்பங்கரையில் இன்னும் சமைக்கவே முடியல, அந்தளவுக்கு ஹீட் இருக்குது. வெளியில் செம்மையாக சூடு. இன்றைக்கி கேரளா சைட் டிஷ்ஷு தான். எங்கள் மாமியார் இதை செஞ்சாங்க. கீரையை நான் செஞ்சேன், முட்டை ஆம்லேட், சாப்பாடு எல்லாம் நான் செஞ்சேன். பொரியல் மட்டும் அவங்க வந்து பலாக்கொட்டை செஞ்சாங்க. முருங்கைக்காய் அப்புறம் பலாக்கொட்டை ரெண்டுத்தையும் போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக செஞ்சுருக்காங்க. பையன் வளர வளர விடவே மாட்டேங்கிறாங்க, வாழை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படி நகர விட மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக சமைச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு. அவங்க இது செய்யும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அந்த காலத்தில் 25 பலாக்கொட்டை 5 ரூபாய்க்கு வாங்கினாங்களாம். எங்கள் மாமியார் இன்றைக்கி அதை ஷேர் பண்ணாங்க என்கிட்ட. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளே கீழே தூக்கி போட்டுருவோம். அதை அவங்க 5 ரூபா கொடுத்து 25 வாங்கினாங்களாம். வழக்கம் போல் பப்படம் பாக்ஸு. இன்றைக்கி பப்படம் தான் பொரிச்சு வச்சுருக்காங்க, அப்பளம் கிடையாது. இது இப்போ வந்தாங்க இல்லையா கெஸ்ட்டு, அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நல்லா இருக்குது. போன வாட்டி எடுத்துகிட்டு வந்த பப்படம் தான் நல்லாவே இல்லை. இந்த வாட்டி அப்பளம் சூப்பராக இருக்குது பப்படம். அப்புறம் வெயிலுக்கு வந்து இதமாக இருக்கட்டும் சொல்லிட்டு இஞ்சி, மிளகா, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து போட்டு கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு மாமியார் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மோர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இப்போ லஞ்சுக்கு எடுப்பாங்க. தண்ணிக்கு பதில் மாமியார் இப்போல்லாம் இதை தான் குடிக்கிறாங்க. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு இருக்குது, சூடு தாங்க முடியல. இன்றைக்கி வீட்டில் இது தான் ஸ்பெஷலு. வெயிலுக்கு நல்லாயிருக்கும் இதை எல்லாமே. நானும் மாமியாரும் பையனும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். ஹஸ்பண்டை காலையில் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அவர் 7 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. அவரோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இது எங்களுக்கு தான். எப்படி இருக்க சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சு தமிழ் ஸ்டைலில் கீரை இருக்குது, கேரளா ஸ்டைலில் பொரியல் இருக்குது, மிக்ஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. கூடவே வந்து அச்சாரம் இருக்குது, அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. சாப்பிடும்போது எடுத்துப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஓ கீரை ஊருக்கா. என்ன ஊருக்கா அது? கன்னிமாங்கா. பப்படம் எடுக்கிற நல்ல சில்லுன்னு இருக்குங்களா?
நான் மோர் கொண்டு போய் எங்கள் மாமியார் கைக்கிட்ட கொடுத்துட்டு வரேன்.